Hi students, 12th standard maths, chapter 1, applications of matrices and determinants, exercise 1.1, question number 15. So question பாருங்க, decrypt the received encoded message. ஸோ அதாவது இந்த சம் வந்து எதை பார்த்தினதுன்னா, ஒரு கோடரில் நம்ம மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ரிசீவருக்கு அது எப்படி சென்ட் ஆகும், ஸோ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ decrypt the received encoded message. ஸோ ஏதோ ஒரு என்கோடட் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா 2 - 3 24 அப்படின்னு 4 மெசேஜஸ், அதாவது இது 4 லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு என்கோடட் மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. சரியா, வித் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் இட்ஸ் இன்வர்ஸ். ஸோ இது என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் தான். இது டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னா இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ புரியுதா? இது வந்து என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ், டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸாக இருக்கும். வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த கோட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பை த நம்பர்ஸ் 1 to 26, நம்மளோட அல்ஃபபெட்டிக் ஆர்டர் A to Z வரைக்கும். சரியா, ஸோ அந்த நம்பரில் தான் எல்லாமே கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நம்பர் 0, அந்த நம்பர் வந்து 0 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாங்க் ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா, 1 to 26 வந்து A to Z வரைக்கும், 0ங்கிறது ஒரு பிளாங்க் ஸ்பேஸுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படியே இருந்தால் அந்த ரிசீவ்டு மெசேஜ் என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க கொஷின். ஓகே, ஸோ பாருங்கள், let the encryption matrix be. ஸோ நம்மகிட்ட கொடுத்த மேட்ரிக்ஸ் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்னென்னா -1 -1 2 1. ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். let the encryption matrix be given மேட்ரிக்ஸ் தான் ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதோட இன்வர்ஸ் தான் நான் என்ன சொன்னேன்னா டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏக்கு டிட்டர்மினன்ட், அதாவது ஏ இன்வர்ஸ்னா 1/, டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 -1, ஒரு மைனஸ் போடுவோம். 2 × -1 -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்ததுனால +2 ஆகிடும். ஸோ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 1, ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக 1. நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா பிரின்சிபல் டயக்னலில் உள்ள வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 -1, அனதர் டயக்னலில் உள்ள வேல்யூக்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். -1ங்கிறது +1, +2ங்கிறது -2. ஓகே, ஸோ இப்போ 1/1னாலும் அதே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸு. ஸோ இவங்க வந்து என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதோட இன்வர்ஸ் டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதோட கோடு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன என்கோடட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம மெசேஜ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 என்கோடட் மெசேஜ் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா, பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இன்ட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸு. ஸோ ஒரு கோடை, அதாவது நமக்கு கொடுத்துருக்கிறது இது கோடட். சரியா, இது வந்து டீகோடட், இது வந்து கோடட். ஏன்னா அவங்களே என்கோடட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டீகோடட். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸ், இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதான் அந்த ஃபார்முலா. கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இன்ட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்னா இங்கே என்கோடட் மெசேஜ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, 2 ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 - 3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கணும், செகண்ட் ஒன் இதை எடுத்துக்கணும். சரியா, ஸோ பாருங்கள், கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு கிவன் 2 - 3. அடுத்து டீகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ், அதுதான் டீகோடிங் மேட்ரிக்ஸ். சரியா, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2 - 3 1 1 -2 -1. ஸோ ஒரு ரோ தான் இருக்குது. ஒரு ரோ எடுத்தோம் அப்படின்னா 2 காலத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 2 × 1 2, -3 × -2 +6. அது மாதிரி 2 × 1 2, -3 × -1 +3, 2 + 6 8, 2 + 3 5. ஸோ அப்போ இது ஒரு என்கோடட் மெசேஜ். சரியா, இதை வேணால் 1ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். சரியா, இது வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெசேஜ். இப்போ அதே மாதிரி என்கோடட் மெசேஜ் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. 2 - 3 தான் எடுத்துக்கிட்டோம், அடுத்தது 24 எடுத்துக்க போகிறோம். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், அதே ஃபார்முலா தான். கோடட் ரோ மேட்ரிக்ஸுக்கு 24 எடுத்துக்கிறோம்.
டீகோடிங் மேட்ரிக்ஸுங்கிறது நம்ம ஃபைன் பண்ண ஏ இன்வர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 24. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் 1 into 20 20, 4 into -2 -8. அதே மாதிரி 20 into 1 20, 4 into -1 -4. ஸோ 20லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 12, 20லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 16. அப்போ நமக்கு இது செகண்ட் ஒன்னாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு மெசேஜஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 8 5 12 16. The sequence of decoded row matrices என்னென்னா 8 5 12 16. இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 8th லெட்டர் என்னென்னா H, அது மாதிரி 5th ஆல்ஃபபெட் வந்து E, 12th ஆல்ஃபபெட் வந்து L, 16th ஆல்ஃபபெட் வந்து P. ஸோ அப்போ இதை ரிசீவ் ஆகும்போது நமக்கு இந்த கோடர் தான் கிடைக்கும். ஸோ இந்த கோடருக்கு என்ன இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு கிடைக்கும். த ரிசீவர் ரீட்ஸ் த மெசேஜ். அந்த நம்ம ரிசீவருக்கு கிடைக்கிற மெசேஜ் எப்படின்னு போகும்னா ஹெல்ப்னு போகும். ஓகே, தேங்க்யூ.